ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். நம்ம இப்போ வந்து ஷார்ப்பாக வந்து டைம் பார்த்திங்கன்னா 7 மணி ஆகிருக்கு. இப்போ வந்து நான் ரேப்பிடோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம ஓவராலாக நம்ம அக்கௌண்ட்டில் இன்றைக்கி திங்கக்கிழமையிலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ப்ரீவியஸ் டே எதுவுமே பெருசாக எடுத்துக்கலை. இன்கம் பார்த்திங்க என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்த வேல்யூ பார்த்திங்கன்னா 2439 ரூபா. சரிங்களா? அதில் வந்து அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2229, கேஷாக வந்து 210 ரூபா ஓவராலாக அந்த அமௌண்ட் இருந்திருக்கு. இதில் வந்து நான் 400 ரூபா பெட்ரோல் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2039 ரூபா இருக்குது. ஓகேங்களா? சரிங்க. மணி மேனேஜரில் நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டியூட்டி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீக்லி இன்சென்டிவ், டெய்லி இன்சென்டிவ் என்னென்னு பார்ப்போம். இன்சென்டிவ் பேஜ் போகிறேன். எனக்கு டெய்லி இன்சென்டிவ்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7 to 12 ஓட்டினா 150, 12 to 4 150, 300 ரூபாய்ச்சா. ஓவராலாக 420 ரூபா தான் டெய்லி இன்சென்டிவ். இதுக்கு நான் ஓவராலாக 15, 30, 41 ரைடு எடுக்கணும். ஒரு நாள் 41 ரைடு நான் கம்ப்ளீட் பண்ணேன்னா எனக்கு 420 ரூபா கிடைக்கும். வீக்லி இன்சென்டிவ்னால் 3000. அதுக்கு ஓவராலாக இந்த 7 நாளில் வந்து 240 ரைடு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் அதிகமான ரைடாக தான் இருக்குது. நமக்கு பார்ப்போம் எப்படின்ட்டு. ஏதாச்சும் போனஸ் ஏதாச்சும் கொடுக்குறாங்களான்னா கண்டிப்பாக இல்லை. 7:01 ஆகிடுச்சு. நம்ம ரேப்பிடோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock or 12 o'clock இன்சென்டிவ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக கிளிப் ஆட் பண்ணுறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஆன் பண்ணுறோம். இப்போது எனக்கு வந்து ஆர்டர் வர ஆரம்பிக்கும். நான் வந்து ஸ்டில் வந்து எந்த ஆர்டரும் வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆர்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய முதல் நாளை எப்படியோ ஒரு கஷ்டத்துலேயும் வந்து நான் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச், இதனால் எனக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளங்கள் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நம்ம ஃபுல் டே வந்து பைக் டாக்ஸி ஓட்டணுங்கிற ஒரு வெறியோடு ஓட்டினோம். காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எனக்கு முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30க்கு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுக்கு அப்பப்போ வந்து டீ பிரேக் எடுத்துக்கிட்டேன், ஒரு லஞ்ச் பிரேக் எடுத்துக்கிட்டேன். அதுவும் பிரேக்குன்னா அந்த டீ வந்து குடிக்கிற அந்த இது மட்டும்தான். அதே மாதிரி லஞ்சு சாப்பிட்றது மட்டும்தான். மற்றபடி ரெஸ்ட்டு மாதிரி எதுவுமே நான் எடுத்துக்கலை. சரிங்களா? கண்டினியூஸாக வந்து இன்றைக்கி காலையிலேருந்து 7 மணிலேருந்து ரைடு எடுத்துக்கிட்டே இருந்தேன். 6:30 வரைக்கும் நான் ரைடு எடுத்துக்கிட்டே இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய ரைடு வந்து பார்த்திங்கன்னா 6:07 வந்துச்சு. அது 6:30 தான் முடிஞ்சிச்சு. என்னோடய ஹவுஸ் ரூம் பக்கத்துக்கிட்டே வந்துச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ரூமில் வந்து குளித்து கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு கேஷ் எல்லாம் ஒன்று கிளியர் பண்ணிவிட்டு அகெயின் வந்து 7:30க்கு 7:30க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த ரைடு வந்து அகெயின் வந்து ஒரு 2 hour ஓட்டினேன். ஓவராலாக இன்றைக்கி வந்து நான் 47 ரைடு எடுத்திருக்கிறேன். எனக்கு இதுக்கு வந்து 14 மணி நேரம் நான் இன்றைக்கி பைக் டாக்ஸி வந்து ஓட்டியிருக்கிறேன். இதன் மூலமாக எனக்கு இன்றைக்கி எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்குன்னா 2627 ப்ளஸ் ஒரு 150 ரூபா டிப்ஸ் கிடச்சிச்சு. இதில் எனக்கு இன்றைக்கி எக்ஸ்பென்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு 600 ரூபா பக்கத்தில் பெட்ரோல் ஆகிடுச்சு. 600னா அதில் இன்னும் பெட்ரோல் இருக்குது வண்டியில். 500 ரூபா ஆயிருக்கும். இவ்வளோ நான் ஏர்னிங் பண்ணுறதுக்கு எனக்கு 500 ரூபா பெட்ரோல் ஆகிருக்கு. ப்ளஸ் ஃபுட்டு எல்லாமே சேர்த்தா இன்றைக்கி என்னோடய டேக்கு வந்து ஒரு 700 பக்கத்தில் எனக்கு இன்றைக்கி செலவு ஆகிருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நான் ஏன் இப்போவே அந்த இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலோட நோக்கமும் என்னென்னா, நம்ம ஒரு பைக் டாக்ஸியை இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறோம் பேஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக. இங்கேருந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகணும். அப்படின்னா மேபி ஒரு ட்ரேடிங் ஆகலாம், இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆகலாம். ஆனால் வந்து நம்ம லைஃப் லாங் வந்து பைக் டாக்ஸியோ இல்லை வந்து ஒரு டெலிவரி பார்ட்னர் ஆப்பையோ வந்து நம்ம வந்து கொண்டு போக முடியாது. நமக்கு அது ஒரு ஜாபாக எடுத்துகிட்டு போக முடியாது.
அதனால் நம்ம ஒரு பேஸ்மெண்ட் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணுற அளவுக்குள்ள ஒரு சர்டிஃபிகேட்டில் அதுக்கான வேல்யூ இல்லை. அங்கே போயாச்சுன்னா நமக்கு அதுக்கான ஒரு பேக்கேஜ் அவங்க கொடுக்க போகிறதில்ல. அப்போது நம்ம ஒரு பேஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணோம். அந்த பேஸ்மெண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணது இந்த பைக் டாக்ஸி. இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம். அதுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நம்ம ஒரு நல்லா உழைக்கணும். அதில் வந்து நமக்கு எந்த கஷ்டம், பெயின் இதெல்லாத்தையும் வந்து கண்ணை மூடிட்டு நம்ம உழைக்கணும். அப்போது கொஞ்சம் இப்போ வந்து ஸ்ட்ராங்காக உழைக்கிறோம். ஒரு 1 மந்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உழைச்சா அடுத்த மந்த் இதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். அதுக்கு அடுத்த மந்த் இன்னும் கம்மி பண்ணுவோம். அப்படி ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவோம். சரிங்களா? அதனால் இப்போ வந்து நான் ஒரு 14 ஹவர்ஸ் வந்து எனக்கு இன்றைக்கி ரேப்பிடோ ஓட்டியிருக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு பாடி ரீதியாக ரொம்ப பெயின். இப்போ தான் நான் சாப்பிட்டு சின்ன சின்ன வேலைகளை முடித்து எனக்கு இந்த வீடியோவே எடிட் பண்ணுறதுக்கான டைம், வீடியோவே நான் பேசுகிறதுக்கான டைம். நான் மதியம்லாம் எடுத்தேன். ஓகே, நான் இப்போது இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் மொபைலெல்லாம் அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதியத்துக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட் கிளைமேட்டாக மாறிடுச்சு, ஃபுல்லாக ரெயின். அதுக்கப்புறம் அகெயின் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் போயிடுச்சு. அப்புறம் வந்து நான் நிதானமாக ஓகே இன்றைக்கி நம்மளோட ஏர்னிங் எவ்வளவோ அதை மட்டும் இல்லாமல் அதை ஃபுல்லாக நான் வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து எல்லாத்தையும் போட்டும் வச்சுட்டேன். இதில் வந்து ஒரு 100 ருபீஸ் எடுத்து நம்ம கோல்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த கோல்டில் எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, டெய்லி நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோம், சம்பாதிக்கிறோம். இதில் ஒரு 100 ருபீஸ் வந்து ஒரு செப்பரேட் சேவிங்க்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போது சேவ் டெய்லி, இதில் வந்து இது வந்து கோல்டு வாங்குறதுக்கான இது. நான் மணி வியூங்கிற ஒரு அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணுறேன் இதில். ஓகே, இன்றைக்கி உள்ள டேட்டுக்கு அவ்வளோதான். நான் ஒரு 100 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து இதை நான் பார்க்குறேன். ஓவராலாக பாருங்கள், என்கிட்ட என்னோடய கோல்டு லாக்கரில் வந்துட்டு இப்போதைக்கு 736 ரூபா வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நான் 736 ரூபாலாம் இன்வெஸ்ட் பண்ணலை. ஜஸ்ட்டு நான் ஒரு 400 ருபீஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து நான் இப்படி இந்த கேஷ்பேக்காக கிடைக்கும் இல்லையா, இந்த ரிவார்டை தான் வந்து நான் ரெடீம் பண்ணிக்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 30 ரூபா இருக்கு இல்லையா, இப்போ வந்து 302 காயின் இருக்குது. இதை வந்து எனக்கு ரெடீம் பண்ணணுன்னா இதை வந்து நான் கோல்டாக ரெடீம் பண்ணிக்கலாம். நான் கோல்டாக ரெடீம் பண்ணால் அகெயின் வந்து 2% எக்ஸ்ட்ரா காயின் அவங்க ஆட் ஆன் பண்ணிப்பாங்க. சரிங்களா? நான் வந்து எப்போவுமே இந்த 500 காயின் வந்ததும் நான் வந்து 50 ரூபா வச்சு நான் ரெடீம் பண்ணிப்பேன். அந்த மாதிரி வந்து தான் அந்த அமௌண்ட்டு. சரிங்களா? இப்போ 746 ரூபா 739 ரூபா இருக்குது. நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 400 ருபீஸ் ஏதோ நான் இன்வெஸ்ட் பண்ணேன். நம்ம இன்னையிலேருந்து டெய்லியும் வந்து ஒரு 100 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட இந்த சேனலோட டெய்லி கோல்டில் ஒரு 100 ருபீஸ். அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் ஒர்க், அங்கேருந்து படிப்படியாக நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை கம்மி பண்ணி ஸ்மார்ட் ஒர்க்குக்கு மாறுறதான் இந்த சேனலோட மிகப்பெரிய மோட்டிவ். சரிங்களா? சரிங்க, நாளைக்கு நம்ம உள்ள வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு முடிகிறப்போ எடிட்டிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப லோவாக தான் இருக்கும். பரவாயில்ல, வரக்கூடிய நாட்களில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட்.